ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அங்கே இருக்கும் ஒரு பாழடைந்த குகையில் கோரத் தோற்றம் கொண்ட ஒரு அரக்கன் வசிப்பதாக பரவலாக பேசப்பட்டது. அவன் பெரிய உருவம், நெருப்புக் கண்கள், நீண்ட கூர்மையான நகங்கள் என பார்ப்பதற்கே மிகவும் பயங்கரமானவன். அக்கம்பக்கத்து கிராமத்து குழந்தைகள் அந்த அரக்கனைக் கண்டு மிகவும் பயந்தனர். காட்டைப் பற்றி பேசும் போதெல்லாம் அரக்கனின் கொடூரச் செயல்கள் பற்றிய பழைய கதைகளே அவர்களின் நினைவுக்கு வரும். அதனால் அவர்கள் காட்டுக்குள் வரும்போதெல்லாம் அரக்கன் எங்கே இருக்கிறானோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டே வருவார்கள். ஆனால் உண்மையில் அந்த அரக்கன் வெளியே தோற்றமளிப்பது போல கொடூரமானவன் அல்ல. அவன் மிகவும் பாசமான மிருகம், இயற்கையை நேசிப்பவன். ஒருநாள் கிராமத்து குழந்தைகள் சிலர் விளையாடிக் கொண்டே அரக்கன் வசிக்கும் குகைக்கு அருகில் வந்துவிட்டனர். அப்போது திடீரென கோரமான அரக்கன் குகையிலிருந்து வெளியே வருகிறான். அக்குழந்தையை நோக்கி வர மற்றவர்கள் பயத்தில் கத்தினர். ஆனால் அரக்கன் அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. மாறாக மிகுந்த அக்கறையுடன் மெல்லக் குனிந்து தன் பெரிய கைகளினால் மிகக் கவனமாக குழந்தையை தூக்கி கவனித்துக் கொள்கிறான். நெடுங்காலமாக தனிமையில் இருந்தவனுக்கு ஒரு ஆறுதலாக இந்த குழந்தைகளின் முகங்கள் இருந்தன. குழந்தைகளின் பயம் முற்றிலும் விலகியது. அன்று முதல் குழந்தைகள் காட்டுக்கு வரும்போதெல்லாம் பயப்படுவதற்குப் பதிலாக மகிழ்ச்சியுடன் குகைக்குச் சென்று அரக்கனுடன் சேர்ந்து விளையாடினர். பெரிய அரக்கனும் சின்னஞ்சிறு குழந்தைகளும் சிரித்து மகிழ்ந்து அந்த அழகான காட்டின் ஓர் அங்கமாக மாறினார்கள். அரக்கனின் தோற்றம் பயமுறுத்தினாலும் அவனது இதயம் பாசத்தால் நிரம்பியிருந்தது. அரக்கன் காட்டிய உண்மையான அன்பையும் பாசத்தையும் உணர்ந்த குழந்தைகள் கிராமத்திற்கு திரும்பிச் சென்று அரக்கன் ஒரு கொடூரமானவன் அல்ல, அவன் ஒரு பாசமிகு நண்பன் என்ற உண்மையை பகிர்ந்தனர்.